அனைவருக்கும் வணக்கம். 2024 மக்களவைத் தேர்தலுக்கான ஒரு கருத்து கணிப்பை வந்து இப்போ இந்தியா டுடே சி ஓட்டர்ஸோட இணைந்து இந்த கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைம்ஸ் நவ்வும் கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த ரெண்டு கருத்து கணிப்புலையுமே மத்தியில் பிஜேபி அரசு தான் திரும்பவும் 3வது முறையாக ஆட்சி அமைக்க போகுதுன்ட்டு இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளோ ஓட் ஷேரிங் நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியா கூட்டணிக்கு எவ்வளோ கிடைக்குது, பிஜேபி அரசுக்கு மீண்டும் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணமாக எந்தெந்த மாநிலங்கள் இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸ் அவங்களும் சேர்ந்து நடத்தின இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை இந்தியா டுடே இன்னைக்கு வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகள்லையும் திமுக கூட்டணி வந்து ஸ்வைப் பண்ணும் அப்படின்ட்டு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு ஒரு தொகுதியும் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபிக்கும் எந்த ஒரு தொகுதியும் கிடைக்கும்னு சொல்லலை, நாம் தமிழருக்கும் சொல்லலை. எல்லாமே அவங்களே வெற்றி பெற்றுவாங்க அப்படின்ட்டு முழுக்க அவங்களே வெற்றி பெறுவாங்கன்ட்டு மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற முறைப்படி தான் இந்த இந்தியா டுடேயோட கருத்து கணிப்பு முடிவுகள் இருக்குது. மேலும் இவங்க இந்தியா டுடே மேலே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி 15% வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபி கூட்டணி 15% வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக 14% வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இந்த கருத்து கணிப்புல ஒரு சின்ன சிக்கல் என்னவா இருக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் கூட்டணி இன்னும் தேர்தல் வரதுக்கு இன்னும் 2-3 மாதங்கள் இருக்குது. இந்த தேர்தல் தேதி அறிவிக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னும் எந்த ஒரு கட்சியுமே தன்னோட கூட்டணி என்ன அப்படிங்கிறத இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கல. அறிவிச்ச ஒரே ஒரு கூட்டணி எதுனா திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்கு. இந்தியா கூட்டணியிலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியாக கிளந்து போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதை வச்சு இவங்க இந்த கருத்து கணிப்பை நடத்துனாங்க அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மக்களவைத் தேர்தலில் பீகாரோட மாநிலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நிதிஷ்குமார் வந்து திரும்ப இந்தியா கூட்டணியிலேருந்து பிரிந்து பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அதனால இப்பொழுது பிஜேபியும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து அங்கே 32 தொகுதிகளை வெற்றி பெறுவாங்க அப்படின்ட்டும், இந்தியா கூட்டணிக்கு 8 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்தியா டுடே அதோட கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்தில் 20 தொகுதியுமே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ட்டு இந்தியா டுடே கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. நம்ம கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 24 தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெறும் அப்படின்ட்டும், மதசார்பற்ற கூட்டணி அணி 2 இடங்களில் வெற்றி பெறும், காங்கிரஸ் வந்து 1-2 இடங்கள் வெற்றி பெறும் அப்படின்ட்டும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்றாங்க. பிஜேபியில் இப்போ ஏற்கனவே கர்நாடகாவில் அவங்க வந்து சட்டமன்றத்துக்கான தொகுதிக்கான இதை வந்து இழந்தாங்க. அது இருந்தும் இங்கே அதிகப்படியான ஓட் பேங்க் வந்து அவங்க திரும்பியும் வச்சு வெற்றி பெறுவாங்க அப்படின்ட்டு இந்த கருத்து கணிப்பு சொல்றாங்க. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 26 இடங்களை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபி 19 இடங்களை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் 1 இடத்துல வெற்றி பெறும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி நாங்கள் தனியாக தான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆனால் தனியாக தான் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்த்தா 26 தொகுதிகள் அவங்க 26 தொகுதியில் அவங்க வெற்றி பெற்று காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிலைமையாக இருக்குது. இந்தியாவிலேயே மிக அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் 70 தொகுதிகளில் சாலிடாக பிஜேபி வின் பண்ணும் அப்படின்ட்டு 2 கருத்து கணிப்புகளுமே சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து 70 தொகுதிகள் வந்து என்டிஏ கூட்டணி, அதாவது பிஜேபி ப்ளஸ் கூட்டணி வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்ட்டும், மிச்சமுள்ள 8 தொகுதியை இந்தியா கூட்டணி வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்தியா கூட்டணியில் 7 தொகுதிகளை வந்து சமாஜ்வாதியும் ஒரு இடத்துல வந்து காங்கிரஸும் வெற்றி பெறும் அப்படின்ட்டு இந்த கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சர்வேவாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, குஜராத் நம்ம வந்து அதிர்ச்சியாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அங்கே வந்து பிஜேபி தான் வெற்றி பெறும். ஆனால் டெல்லியும் பஞ்சாபும் இங்கேயும் வந்து ஃபுல்லாகவே பிஜேபி தான் வெற்றி பெறும் அப்படின்ட்டு இந்த கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. அதாவது டெல்லி, பஞ்சாப், குஜராத் இந்த 3 மாநிலங்கள்லையும் பிஜேபி கூட்டணியும் ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணும் அப்படின்ட்டு இந்த கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. இது இந்தியா டுடேவும் சி ஓட்டரும் சேர்ந்து நடத்தின கருத்து கணிப்போட ஒரு தொகுப்பு தான் இந்த இது. டைம்ஸ் நவ் அவங்க நடத்தின கருத்து கணிப்பு பொறுத்து பார்த்தோம்னா, அவங்க என்ன தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 36 தொகுதிகளை திமுக கூட்டணி வெற்றி பெறும்ட்டும், 2 தொகுதிகளை அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்ட்டும், ஒரு தொகுதியை பிஜேபி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இங்கே தான் என்னன்னா திரும்ப அதே சந்தேகம் வருது. இன்னும் கூட்டணியே ஃபைனலைஸ் ஆகாத நிலைமையில் இவங்க எப்படி இந்த போல்ஸ் எக்ஸிட் போல வந்து வெளியிடுறவங்க வந்து எப்படி இந்த கருத்து கணிப்பை ஒரு நம்பகத்தன்மையோட அதை வெளியிடுறாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியல. ஏன்னா இந்த இந்தியா டுடே, டைம்ஸ் நவ் இவங்கெல்லாம் எல்லாமே ஒரு பிஜேபியோட ரொம்ப ஒரு சாஃப்டான கார்னர் வச்சு ரொம்ப விமர்சிக்காம மோடியோட வந்து பிம்பம் உடையாம எடுத்துட்டு போறாங்க அப்படின்ட்டு நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் இதை தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா டுடேவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி 366 இடங்களை வெற்றி பெறும் அப்படின்ட்டும், இந்தியா கூட்டணி 104 இடங்களை வெற்றி பெறும் அப்படின்ட்டும், பிற கட்சிகள் வந்து 74 இடங்களை வெற்றி பெறும் அப்படின்ட்டும் இந்தியா டுடேயோட ஒட்டுமொத்த கருத்து கணிப்பா இது வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைம்ஸ் நவ்ல இப்போ 36, அதிமுக 2, பிஜேபி 1 அப்படின்ட்டு இந்த வெற்றி விதத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இவங்க வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி
20% ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக 59% ஓட்டு வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக 14% ஓட்டு வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற கட்சிகள் 3.4% வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுல ரொம்ப கொஞ்சம் சர்ச்சையான வேடிக்கையான விஷயமா இருக்கு. ஏன்னா கடந்த எலெக்ஷன்ல 7% வச்சிருந்தாரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி. இப்போ அந்த கட்சி பாத்தீங்கன்னா 3.4 பிற கட்சிகள் அனைத்தோடையுமே அவங்க சேர்த்ததுனால இது ஒரு நம்பகத்தன்மையானதா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு. ரெண்டாவது, கடைசியா பிஜேபியோட வாக்கு வங்கி நிரூபிச்சது பார்த்தீங்கன்னா 4% தான். அவங்க 20% போறதுக்கான வாய்ப்பை ரொம்ப குறைவு. அவங்க இன்னும் கூட்டணியே ஃபைனலைஸ் ஆகாதப்ப இவங்க இந்த மாட்ட கருத்து கணிப்பு விட்டுருக்குது. நிறைய ஒரு அவங்களோட மோடியோட பிஜேபியோட பிம்பத்தை சிதறடிக்காம இருக்கிறதுக்காக, அவங்கள வந்து ஹைலைட் பண்றதுக்காக இதை காட்டுறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரால இப்பொழுது பிஜேபி வந்து அந்த சிவசேனா கட்சியை 2ஆ உடைச்சு அங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற பொழுதும் இப்போ இந்தியா கூட்டணி அங்கே மொத்தம் 48 தொகுதிகள் இருக்கு. அதில் இந்தியா கூட்டணி 26 தொகுதிகளை வெற்றி பெறும் அப்படின்னும், என்டிஏ கூட்டணி 22 தொகுதிகளை வெற்றி பெறும் அப்படின்ட்டும் இந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில பேர் இப்போ வந்து இது அதிக பெரும்பான்மையோட பிஜேபி வெற்றி பெற மாட்டோம், இந்த 2 கருத்து கணிப்பும் இருக்குது. இது இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி பெறுங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவ்வளோ மார்ஜின் வச்சு வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒன்று தான். இந்த போலிங்கை வந்து நம்ம பெருசாக நம்ப வேண்டியதில்லை அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர்கள் பெருசாக தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு 20% ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்பயே நம்ம அதில் கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுற மட்டும் தான் இருக்குது. அதனால இன்னும் எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் வர்ற 2-3 மாசத்துல என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், அரசு எதுமாட்டம் அதோட தேர்தல் அறிக்கைகள்லாம் வெளியிடும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்னும் அதோட ஓட் பேங்க் இதெல்லாம் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த முடிவுகள்லாம் வந்து சும்மா அந்த கட்சிகளோட ஒரு அடிவடியாக இருக்கிற மீடியாக்கள் செய்கிற வேலையாக தான் இது பார்க்கலாம் அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. கடைசியில் இன்னும் ஒரு 2-3 மாதங்கள் கழித்து தான் எதுமாட்ட அலை வீசுது, யார் பக்கம் நல்ல வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தெரியும். அது வரைக்கும் நான் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது கார்த்திக் ரிப்போர்ட் சேனல். நன்றி, வணக்கம். உங்களோட அப்டேட்டுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.